வணக்கம், வெல்கம் டு தினமும் இங்கிலீஷ் லேர்ன் வித் பவானி சேனல். நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறது சர் எண்டிங் சவுண்ட்ஸ். TUREயோட ஒலி சர். பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஏன்னா இதுலேயே ஷார்ட் வவல்ஸ், லாங் வவல்ஸ் நிறைய வருது. முதல்ல நம்ம படிக்க முன்னாடி இந்த ஷார்ட் வவல்ஸ், லாங் வவல்ஸ் ஒலிகளை தெரிஞ்சுக்கணும். பிளேலிஸ்ட்டில் போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஏவோட ஒலி ஈ இருக்கும், ஆனால் முன்னாடி வவல் சவுண்டு ஏன்னு சொல்லணும். ஐ இருக்கும், ஆனால் ஈன்னு சொல்லணும். ஓ ஆ ரெண்டு சவுண்டு யூக்கு லாங் வவல் சவுண்ட்ஸுங்கிறது வந்து ஏ தான், இ தான், ஐ தான், ஓ தான், யூ தான். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்போவுமே படிக்க ஆரம்பிங்க பிகினர்ஸு. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மிக மிக யூஸ்ஃபுல்லான வீடியோ. படிக்க நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தமிழ் மட்டுமே நல்லா படிக்க தெரியும், ஆங்கிலம் படிக்க தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன ஃபாலோ பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சர் எண்டிங் வேர்ட்ஸ். சர் அப்படிங்கிற சவுண்டில் முடிய சொற்களெல்லாம் பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப சுலபம். பிகினர்ஸ் ஈஸியாக கற்றுக்கலாம். இந்த வீடியோ மூலமே நீங்கள் இவ்வளோ புதுசாக இந்த வீடியோக்குள்ளே வரவங்க சூப்பராக இந்த ஒரு வீடியோ மூலமே ஸ்பெல்லிங் ஈஸியாக கற்றுடலாம். ஏன்னா ஷார்ட் வவல் சவுண்ட்ஸ், லாங் வவல் சவுண்ட்ஸ்லாம் சுலபமாக எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். நம்ம சர் எண்டிங் வேர்ட்ஸ் தான் நம்ம டீல் பண்ணுறோம். ஸோ சர்ருங்கிற வேர்டு சவுண்டு கிடச்சிருச்சு. அப்போ ஏ தனியாக இருக்குது. வவல் தனியாக இருந்தால் ஏ தான், ஐ தான், ஓ தான், யூ தான். பாருங்கள், இந்த கான்செப்டே இதில் வந்துடுது. லாங் வவல் சவுண்ட் நேச்சர். யூ தனியாக இருக்குது, எஃபோட இருக்குது. ஃப்யூச்சர். நெக்ஸ்ட்டில் சர் எடுத்திங்கன்னா ஈ தனியாக இல்லை, பக்கத்தில் கான்சனண்ட் இருக்குது. வவல் பக்கத்தில் கான்சனண்ட் இருந்தால் ஈயோட ஒலி ஏ. ஸோ நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி ஷார்ட் வவல் சவுண்ட்ஸ், லாங் வவல் சவுண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். லாங் வவல் சவுண்ட்ஸ் ரொம்ப சிம்பிள். ஏ தான், ஐ தான், இ தான், ஓ தான், யூ தான். ஷார்ட் வவல் சவுண்ட்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இ பக்கத்தில் கான்சனண்ட் லெட்டர் இருந்தால் ஈயோட சவுண்ட் ஏ. ஸோ எக்கு வந்து எல்லோட இருக்குது. லெக்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் ஐயோட சவுண்டு இ. பி. பிக்சர். ஐசி இக்கு பியோட இருக்கிறதுனால பிக்சர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் யூ சவுண்டு பங்க்சர். அந்த எண்ணும் சியும் சேரும்போது பங்க்சர்னு வரும். சிக்ஸ்த் ஒன் பாருங்கள், ஈயோட சவுண்டு ஏ. எக்ஸ் வந்து டீயோட இருக்குது. டெக்ஸ்சர். நான் செவன்த் ஒன் திருப்பி அதே ஐ தான். ஐ வவல் இருக்கும், அதுக்கு முன்னாடி இருக்கிற வவல் சவுண்டு ஐக்கு வந்து இ சவுண்டு. ஃபிக்ஸ்சர். எயித் ஒன் அதே மாதிரி மிக்ஸ்சர். நைன்த் ஒன் ஏ சவுண்டு ஏக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்பிள் ஞாபகம் வச்சாலே ஏவோட சவுண்ட் ஆப்பிள் ஸ்டார்டிங் சவுண்ட் தானே. அந்த ஆப்பிள் ஞாபகம் வச்சாலே சவுண்ட்ஸ் தெரியணுன்னா டே 2 என்னோடய வீடியோ டே 2 அதில் போய் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். அந்த எல்லா சவுண்ட்ஸும் இருக்கும். ஃப்ராக்சர். நெக்ஸ்ட் 10th ஒன் இ சவுண்டு ஏ. டென்ச்சர். 11th ஒன் என் தான், அதே வவல் பக்கத்தில் கான்சனண்ட் என். வென்ச்சர். 12th ஒன் மாய்ஸ்சர். நெக்ஸ்ட்டு யூ சவுண்டு ஸ்கல்ப்சர். 14th ஒன் ஐயோட சவுண்டு இ. ஸ்கிரிப்சர். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சிலபலுக்கு ஒரு வவல் தான். இங்கே பாருங்கள், சர்ருக்கு நம்ம கிடச்சிதா. சர் கிடச்ச உடனே 2 வவல் இருக்குது. ஏ பக்கத்தில் டி, அது ஒரு சிலபல். ஈயோட பக்கத்தில் என் இருக்குது. வென், அட்வென்ச்சர். 16th ஒன் எவ்வளோ பெரிய வேர்டு, அதில் எவ்வளோ வவல்ஸ் இருக்குது. ஏ இருக்குது, யூ இருக்குது, ஏ இருக்குது, திருப்பி யூ இருக்குது. ஸோ அந்த யூஆர்இ நமக்கு தெரியும். அந்த யூ பாருங்கள், ஏ யூ ஈன்னு இருக்குது. 1 2 3 4 5 இருக்குது. ஸோ நம்ம 5 சிலபல் கட் வரும். மேனுங்கிற வேர்டு நமக்கு கிடச்சிருது. மேனு கிடச்சாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த யூ தனியாக தான் இருக்குது. ஸோ மேனு. ஏயோட சவுண்டு ஃப்ராக். TUR அங்கே ஒரு கட் வரணும். மேனுஃபேக்சரர். நெக்ஸ்ட்டு 17th ஒன்று நம்ம சர்ங்கிற சவுண்டு கிடச்சது. திடீர்னு இப்படி சவுண்டு கிடச்சது என்ன எழுதியிருக்குன்னு பிகினர்ஸ் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். பார்த்தாலே தெரியுது ஈ தனியாக இருக்குதுன்னு. ஸோ டி. ஏயோட சவுண்ட் நெக்ஸ்ட்டு வவலுக்கு போகிறோங்க. டி தனியாக இருந்தாலே நெக்ஸ்ட்டு வவல் ஏ இருக்குது. ஏஆர் பியோடு இருக்குது. டிபார்ச்சர்.
எயித் ஒன் பாருங்கள், பார்த்தாலே தெரியுது சர் எண்டிங் வேர்ட் சர் கிடச்சிருது, அது சர்ரை விட்டுடுங்க. அதுக்கு முன்னாடி ஐயோட சவுண்டு இ, சிக், ஏ தனியாக இருக்குது. நெக்ஸ்ட் வவல் சிக்னே, சிக்னேச்சர். நெக்ஸ்ட் 19th ஒன் பார்த்தீங்கன்னா சர் கிடச்சிருது. ஆனால் சர் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஃபர்னிச்சர். ஆக்சுவலி இந்த ஃபர்னிச்சர் எப்படி சிலபல் கட் கொடுத்துருப்பாங்கன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா NI பக்கத்துலேயே கொடுத்துருவாங்க. அப்படின்னா ஐ தனியாக இருந்தால் ஐ தானே. ஃபர்னிச்சர் புக்கில் எங்கே நீங்கள் ரெஃபர் பண்ணாலும் ஏன்னா அது சவுண்ட் நீன்னு சவுண்டு வருதுனால NI பக்கத்துலேயே கொடுத்துருவாங்க. ஃபர்னிச்சர் அப்படி வரும். பட் நான் ஐ பக்கத்தில் டி கொடுத்துருக்கேன். ஏன்னா ஐ பக்கத்தில் கான்சனன்ட் வந்தால் தான் ஐயோட சவுண்ட் இ. ஏன்னா பிகினர்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. பிகினர்ஸ்க்காக இப்படி கொடுத்துருக்கேன். சவுண்டு மூலம் படிக்கிறதுனா ஐ பக்கத்தில் தான் வரும். ஏன்னா எப்படி சொல்லுவோம், ஃபர்னிச்சர் அப்படி சொல்லுவோம். ஸோ ஃபர் NIT ஃபர்னீச், இச்சிங்க வரும், சர் அப்படி போகும். ஃபர்னிச்சர். 20th பாருங்கள், அக்ரிகல்ச்சர். ஏக்கு பக்கத்தில் ஜி, ஆக், நெக்ஸ்ட்டு வவல் ஐயோட சவுண்டு இ, இக், அக்ரிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர். நெக்ஸ்ட் வெரி சிம்பிள், சர் கிடச்சாலே ஓட சவுண்டு ஆ, டார்ச்சர். ஏ சவுண்டு ஏ ஆ, ஸோ கேப்சர். யூ கல்ச்சர், வல்ச்சர். ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் 24th பாருங்கள், ஏன்னு இருக்குது, கிரியேச்சர். 25th ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் 26th பார்த்தீங்கன்னா டிஞ்சர். ஐயோட சவுண்டு இ, டிஞ்சர். ஸோ இந்த சர் சவுண்டெல்லாம் உங்களுக்கு சுலபமாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னை இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, நிறைய வீடியோஸ் வர இருக்குது.